தலைப்பு மாய பென்சில். ஒரு சிறிய நகரத்தில் கவின் என்ற ஓவிய கலைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு உலகம் முழுவதும் ஓவியங்களை வரைய வேண்டும் என்ற கனவு. ஒரு நாள் பழைய பொருட்கள் விற்கும் கடையில் ஒரு விசித்திரமான மரப்பென்சிலை கண்டெடுத்தான். அந்த பென்சிலை பயன்படுத்தி அவன் என்ன வரைந்தாலும் அது நிஜமாகவே கண்முன்னே வந்துவிடும். ஆரம்பத்தில் கவின் மிகவும் மகிழ்ந்தான். தனக்கு தேவையான அனைத்தையும் அந்த பென்சிலால் வரைந்து கொண்டான். அழகான வீடு, நிறைய புத்தகங்கள், சுவையான உணவு. ஆனால் ஒரு நாள் அவன் மகிழ்ச்சிக்காக ஒரு பெரிய பொம்மை கரடியை வரைந்தான். அது பெரிதாக வளர்ந்து அறையை அடைத்து நகர ஆரம்பித்து விட்டது. கவின் பயந்து போனான். தன்னுடைய பேராசையால் அவன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிட்டதை உணர்ந்தான். அந்த பென்சிலை வைத்து அவன் அந்த பொம்மை கரடியின் அருகில் ஒரு பெரிய அழிப்பானை வரைந்தான். அந்த அழிப்பான் உடனே உயிர் பெற்று பொம்மை கரடியை மெதுவாக அழிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் கரடி மறைந்து போனது. மாய பென்சிலை பத்திரமாக ஒரு பெட்டிக்குள் வைத்து பூட்டினான். அதன் பிறகு நிஜமான ஓவியங்களை வெறும் காகிதத்திலும் கற்பனையிலும் மட்டுமே வரைந்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்கினான். நீதி: நமக்கு கிடைக்கும் சக்தியை அல்லது திறமையை கவனத்துடன், பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். சரியான எல்லைகளுக்குள் இருப்பதுதான் உண்மையான இன்பம்.